இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பைசா மாஸ்டர் தமிழில் இந்த மார்க்கெட் சுச்சுவேஷன், இன்னைக்கு நடந்துட்டு இருக்க விஷயம், நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் எந்த மாதிரியான சேஞ்சஸ் நடக்க போகுது, இந்த மாதிரி நேரங்களில் நாம் என்ன பண்ணணும், பொதுவாக நம்ம பார்ப்போம். நேற்றுக்கு மார்க்கெட் லீவ் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவை நம்ம கவனிக்க முடியுது. ஆக்சுவலாக நேற்று மார்க்கெட் இருந்திருந்தால், ஒருவேளை இருந்திருந்தால் இந்த நெகட்டிவ் நேற்றே ஆரம்பிச்சிருக்கும். புரியுதுங்களா? ஆனாலும் இன்னைக்கு இந்த சேஞ்சஸை நம்ம மார்க்கெட்டில் பார்க்குறோம். ஸோ ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த டைம் 11:30 மணி. இந்த சமயத்தில் மார்க்கெட் கீழ் நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் வரைக்குமே சென்செக்ஸ் கீழே வந்திருக்கு இல்லையா? இப்போ நம்ம பார்க்க வேண்டியது, போன ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஏறுறதுமாகவே இருக்குது. பட் கண்டினியூஸ் ஃபால் தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. மார்க்கெட் கவனிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 21,800 வரைக்குமே, அதாவது நான் சொல்கிறது நிஃப்டி சொல்கிறேன், 21,800 வரைக்குமே இப்போ டச் பண்ணிவிட்டு 22,000 23,000 அந்த ரேஞ்சில் இருக்குது. இப்போ நம்ம இதுலேருந்து என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன 1 இயரில் மார்க்கெட் கிட்டத்தட்ட உங்களை எல்லாரும் டைம் மிஷினில் உட்கார வச்சு ஆஸ் ஐ செட் ரிவர்ஸில் கொண்டு போயிருக்கு. பல ஸ்டாக்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா போன வருஷத்துக்கான ப்ரைஸுக்கு வந்தாச்சு. எல்லா ஸ்டாக்கும் சொல்ல முடியாது. இப்போ ஸ்டேட் பேங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அந்த ரேஞ்சுக்கு வரல. ஓகே, பட் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வந்திருக்கு. அதை சொல்ல வரேன். ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்கணுமே தவிர, இந்த நேரத்தில் சார் நான் இந்த நேரத்தில் எக்ஸிட் ஆகிட்டு ப்ராஃபிட் வந்தோடனே உள்ளே வரட்டுமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க ப்ளீஸ். அதெல்லாம் யோசிக்கவே கூடாது. இதுவும் ட்ரேடிங் மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பேர் தன்னோட வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கீங்க. அதையும் நான் கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். ட்ரேடிங்கில் 100 ரூபாய் சம்பாதிக்கிறதை விட, சரிங்களா, இன்வெஸ்ட்மெண்ட்டில் 110 ரூபா சம்பாதிச்சிடலாம். டு பி ஃப்ராங்க், எந்த ரிஸ்க்கும் இல்லாமல். அதுவும் இன்றைக்கி இந்தியன் கவர்மெண்ட் ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே சேர்ந்துருக்கும். அதாவது பெட்ரோல் டீசல் விலை குறைக்கல, கலால் விலையை குறைச்சிருக்காங்க. 3 ரூபா பெட்ரோலில் குறைச்சிருக்காங்க, 10 ரூபா டீசலில் குறைச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு ப்ளஸ்ஸான்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு மேபி இது ப்ளஸ்ஸாக இருக்கலாம். ஸோ இவ்வளோ நாள் இல்லாமல் ஏன் இன்றைக்கி இதை கவர்மெண்ட் குறைச்சிருக்காங்க அப்படின்றதுல பல கேள்விகள் இருக்கும். அது மேபி எலெக்ஷனாக கூட இருக்குமோன்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். பட் கிடையாது. ஏன்னா பல இடங்களில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கிடையாது. ஒரு 4 ஸ்டேட்டில் தான் இப்போது எலெக்ஷன் சீசனாக இருக்குது. பட் இது இந்தியா முழுமைக்குமான ஒரு சொல்யூஷனாக இங்கே கொண்டு வந்துட்டாங்க இல்லையா? பட் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் வரலாம், வராதுன்னா நான் சொல்லலை. இதை பார்த்து சர்ப்ரைஸ் ஆகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இதுக்கு பின்னாடி கவர்மெண்ட் வேறு ஏதாவது நம்ம செக் வைக்கலாம். பட் எதுக்கும் நம்ம தயாராக இருக்கணும் அப்படிங்கிறது தான். பட் பெட்ரோல் விலை ஏறினாலுமே பரவாயில்லன்ற மாதிரி மனநிலையில் தான் நம்மளாம் இருந்தோம் இல்லையா? பட் அது ஏன் குறையுதுங்கிறது எக்ஸாக்டான பாயிண்ட் தெரியல. நான் அடுத்த தடவை உங்களுக்கு அதோட டீட்டெயில் கிடைக்கும், நான் அப்டேட். அடுத்தது நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு எஃப்ஐஏ தொடர்ந்து போன ஒரு வாரத்தில் மட்டுமே, நான் சொல்கிறது போன ஒரு வாரத்தில் மட்டுமே 20,000 30,000 கோடி ரூபாய் வரைக்கும் வெளியேற்றிட்டு போயிருக்காங்க. போன ஒரு மாதமாக கவனிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவு அவுட்ஃப்ளோ இருக்கும். ஒவ்வொரு நாளுமே 6,000 7,000 கோடி வெளியே போயிட்டு இருக்குங்க. நெட் ஃப்ளோ சொல்கிறேன் நான். உள்ளே வர்றது வெளியே போகிறது கணக்குப்பட்டால் மைனஸில் போயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் பேசிக்காக மார்க்கெட்டை இறக்கிறதுக்கான. பட் ஸ்டில் மார்க்கெட்டில் ஏதோ ஒரு பேக்கப் இருக்குன்னா அது காரணம் டிஏஎஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கண்டினியூஸ் பையிங் கொடுத்துட்டே இருக்காங்க. ஈவன் நம்மளுடைய ரீட்டைலர் இதில் அவங்களோட ப்ரொபோசிஷனையும் கொடுத்து காப்பாற்றிட்டு வராங்க இல்லையா? போன ஒரு மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 52,000 கோடி ரூபாய்க்கு ஷேர்ஸ் எல்லாம் விற்கப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? அதனால் மார்க்கெட்டில் இன்றைக்கி US டாலர் பார்த்தீங்கன்னா 94 ரூபாய் கிட்ட வந்தாச்சு. எனிவே இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அதில் பேங்கிங் செக்டார் மட்டுமே பார்த்தீங்கன்னா 31,000 கோடி செல் ஆயிருக்கு போனோம் ஒரே மாதத்தில். ஏன்னு தெரியல. அந்த அளவுக்கு பேங்க் மேலே இவங்கெல்லாம் அதீத நம்பிக்கை வச்சுருந்தாங்களா, இல்லை ஓவரால் வளர்ந்துருச்சு அதனால் நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்னு போனாங்களா, இல்லை இப்போ வெளியே போயிட்டு இன்னும் கொஞ்சம் விலை குறைச்சதுக்கப்புறம் திருப்பி உள்ளே வரலான்றது இவங்க பிளானா அப்படின்றது தான். ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா இப்போ போன எஃப்ஐஎஸ் எல்லாமே திருப்பி வருவானுங்க. ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் வந்துருவானுங்க. பட் அந்த ரேட்டுக்கு அடிக்குவேட்டாக உள்ளே வருவாங்க. பார்க்கலாம். கோல்டு 24 கேரட் பார்த்தீங்கன்னா 13,800 ரூபாய் போன ஒரு வாரத்துக்கு மட்டும் சொல்கிறேன். 13,800 ரூபாய் ஹை இருந்தது. 13,200 ரூபாய் வரைக்கும் லோவும் போயிருக்கு. ஆசிலேஷனில் தான் இருக்குது. பட் ஸ்டில் போன ஒரு வாரத்தில் பெரிய அளவுக்கு ட்ராப் இல்லை. பட் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தா கண்டினியூஸ் ட்ராப் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ சைட்வே எடுத்துகிட்டு இருக்குது இல்லையா? அதோட கூட உங்களுக்கு கோல்டு பர் அவுன்ஸ் பார்த்தீங்கன்னா 4,441 ரூபாய் இருக்குது இன்னைக்கு மார்க்கெட் ரேட். நான் சொல்கிறது US டாலரில். ஸோ மார்க்கெட்டில் கோல்டு இறங்கிறதுக்கு ஒரு காரணம் பெரிய பெரிய நிறுவனங்கள், அதாவது பெரிய பெரிய நிறுவனங்கள்னு சொல்கிறது கல்ஃப் கண்ட்ரீஸில் சொல்கிறேன். அவங்க இன்றைக்கி கோல்டை செல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதுனால இறங்குது. அதை இன்டர்ன் என்ன பண்ணுறாங்கன்னா சில சென்ட்ரல் பேங்க்ஸ், அதாவது சைனா சென்ட்ரல் பேங்க், இந்தியன் சென்ட்ரல் பேங்க் மாதிரியான பேங்க்ஸ்லாம் கண்டினியூஸாக மைனர் அமௌண்ட் ஆஃப் கோல்டை தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா என்றைக்காக இருந்தாலும் அது அவங்களுடைய ப்ரிகாஷனரி ஐட்டமாக நிற்கும் அப்படிங்கிறதுனால. நேற்றே நம்ம பேசணும், இந்த ஈரான், அமெரிக்கா, அதுக்கப்புறம் இஸ்ரேல் 3 பேருக்குமே ஒரு சுயநலம் இருக்குது. அந்த சுயநலத்தின் காரணமாக தான் என்ன பண்ணுறாங்க, இந்த வாரம் கண்டினியூ பண்ணுறாங்க. என்ன மாதிரியான சுயநலங்கிறது ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், நேற்று போட்ட வீடியோ போய் பாருங்கள். அதே தான் விஷயம். இவங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியே வரல.
மக்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம பிரச்சனை முடிக்கணுங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. ஸோ க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து ஏறப்போகுது. இந்தியா என்ன யோசிக்குதுன்னா, ஒருவேளை இந்த டிராவல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நான் இவி வெஹிக்கிளை வெஹிக்கிளை மட்டும் அலோவ் பண்ணிடலாம், நான் இவி வெஹிக்கிளை வந்து கட் பண்ணலான்னு கூட யோசிக்கலாம். பட் என்ன நடக்க போகுதுங்கிறது கிளியர் பிக்சர் வரல. பட் ஸ்டில் இன்றைக்கும் நிறைய ஹோட்டல்களுக்கு கேஸ் இல்லாமல் ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து பெர்ஃபார்ம் ஆகாமல் இருக்குது. ஒரு சில ஹோட்டல்ஸ் வந்து எங்கேயாவது கிடைச்சதை வச்சு யூஸ் பண்ணி ரேட் அதிகமாக வச்சு தான் நீ பில் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. இப்போ தொடர்ந்து லாஸில் போயிட்டுருக்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னாக்கா ஐடி செக்டர் லாஸில் போயிட்டு, பேங்கிங் செக்டர் ஓரளவுக்கு ரொம்ப இல்லை, பட் ப்ராஃபிட்டில் லாஸ்ன்னு வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. ஆட்டோமொபைல்ஸும் அகெயின் ப்ரெஷரில் தான் இருக்குது. இது எல்லாமே க்ரூட் ஆயிலோட டிபெண்ட் ஆகிருக்கிறதுனால. பட் க்ரோ ஆகிற ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ஸ்டாக் நல்லா போயிட்டுருக்கு. ஏன்னா கவர்மெண்ட் அது வந்து செலவு பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆயில் அண்ட் கேஸோட மார்ஜினுக்கு என்ன எக்ஸ்பென்ஸ் ஆனாலும் நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும். அதுவும் பிரச்சனையே கிடையாது, அதுவும் க்ரோயிங் ஸ்டேஜில் இருக்குது. கோல்டு ரிலேட்டட் ஸ்டாக்ஸ், அதாவது தங்கத்தை பிஸ்னஸாக பண்ணக்கூடிய சில ஸ்டாக்ஸும் உங்களுக்கு மேலே போயிட்டுருக்கிறது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா. ஸோ பிஎஸ்வி, எனர்ஜி செக்டர்ஸ் எல்லாம் கெய்னர்ஸாக இருக்காங்க. அடுத்து ஐடி, ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஓகே, ஸோ நான் எப்போவுமே சொல்கிறது தான், இந்த மாதிரி மார்க்கெட் குறைஞ்சிருக்கு, இந்த மாதிரி நேரத்தில் நான் வந்து பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. சரி, இந்த மாதிரி மார்க்கெட் குறைஞ்சிட்டு இருக்கு, நான் இன்வெஸ்ட் பண்ணுறது போஸ்ட்போன் பண்ணலாமான்றது ஒரு கேள்வி. இது ரெண்டுமே தப்பு. ஒவ்வொரு மாதமும் ஒரு அமௌண்ட் எடுத்து வைப்பேன் அப்படின்னு நம்ம மைண்ட் செட் பண்ணிட்டு தான் ஒரு ஆக்டிவ் இன்வெஸ்டராக நம்ம வரோம். அப்படி உண்மையிலேயே வர்றது உண்மைன்னா நம்ம எப்படி ரியாக்ட் ஆகணும், நம்ம மார்க்கெட் இறங்கி இருந்தாலும் சரி, ஏறி இருந்தாலும் சரி, இந்த மாதத்துக்கான பணத்தை நம்ம மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் சரி. அதை 4 வாரங்களாக பிரித்து 4 வாரமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, 4 பிரிச்சுங்க. 20,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 4 பிரிச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்துக்கான உங்களோட பணத்தை நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஒருவேளை லம்சம் கிடச்சிருக்கு, அதை நான் எப்படி போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெரி சிம்பிள். ஒரு 10 வாரமாக பிரிச்சுக்குங்க, ஒவ்வொரு வாரமும் இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது எல்லா வாரத்துக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். எது ஹைன்னு நமக்கு தெரியாது, எல்லோன்னு தெரியாது. அதனால் இந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் கண்டினியூ பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த மாதம் எஸ்ஐபி கட்டிடுவீங்க, அடுத்த மாதம் எஸ்ஐபி கட்டுவீங்க, அதுக்கு அடுத்த மாதம் எஸ்ஐபி கட்டு, அந்த மாதம் எடுக்கிற பணத்தை நீங்கள் கரெக்டாக கட்டுறதுனால தான் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியான நிறுவனங்கள்லேயே லாபம் எடுக்க முடியுதுன்னா, அப்போ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இன்னும் நம்ம மியூச்சுவல் ஃபண்டோட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணணும்னும் பொழுது நீங்கள் அந்த டிசிப்ளினை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்ல தவறிய, இன்றைக்கி நடந்த மார்க்கெட்டில் நடந்த சம்பவங்களில் நான் சொல்ல தவறிய எந்த விஷயமா இருந்தாலும் ப்ளீஸ் ஒரு 1 லைன் ஆர் 2 லைனில் எழுதுங்க. நான் அப்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் அதையும் மென்ஷன் பண்ணுறேன் இல்லையா. கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணணும்னு நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்குமே ஓரளவுக்கு திங்ஸ் ஓவர். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இண்டக்ஷன் இருக்குது, இண்டக்ஷனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கில் ஒரு வீடியோ இருக்குது, பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, நான் எப்போவுமே சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறதை விட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க, அவங்க லைஃப்பில் பெட்டராக வருவாங்க இல்லையா. எனவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.